வந்து ஒரு டெமோப்பா. டெமோ கொஸ்டின் ஆன்சர் போடுங்க இதுக்கு. கமான் எல்லாரும் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஃபாஸ்டா வாங்க மக்களே. இந்த கொஸ்டின் இல்லாம இது வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி டெமோ கொஸ்டின் இது இல்லாம 25 கொஸ்டின் வச்சிருக்கேன். சரியா? 25 தானே சார்னா எஸ். லாஸ்ட் 3 இயர்ல ஒரு செட்டுக்கு நீங்க 8 வச்சாலும் 8 3 சார் 24 கொஸ்டின்ஸ் தான் வருது. பட் நான் ஒரு 4 to 5 இயர்ஸ் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன். பட் நான் தம்ப்நெயில்ல டைட்டில் வச்சிருக்கேன் லாஸ்ட் 3 இயர்ஸா வச்சிருக்கேன். வணக்கம் ப்ரோ வணக்கம். எஸ் இருக்கட்டும். 25 கொஸ்டின்ஸ் இருக்கு டோட்டல். இந்த கொஸ்டினோட சேர்த்தா 26. இது டெமோ கொஸ்டினால நெக்ஸ்ட் ஒரு 25 கொஸ்டின் இருக்கு. சாலிடா செஷன் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour போகும். ஃபுல்லா பாருங்க, என்ன கடுப்பாகும் டயர்டாகும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேஸ்ல கிரிட்டிக்கல் ரீசனிங் எப்படி கேட்கறான்னு தெரியும். நீங்க மார்க் டெஸ்ட்ல போறது ஒன்னு ஏலியன் லெவலில் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். எக்ஸாம் லெவல்ல என்ன கேட்கறான், இந்த இதெல்லாம் கேட்கறானா, இந்த அசஸ்டன் ரீசன் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கறானா, இல்ல கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேட்கறானா, எது வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் நிறைய தெரியும். சரியா? ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் ஃபாஸ்ட் ஆன்சர் போடுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஆடியோ கிளியர் தானே? எஸ். இந்த கொஸ்டின் 50 பேரும் தப்பு, போத் போட்ட எல்லாரும் தப்பு. எஸ். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்த வரைக்குமே எந்த கொஸ்டின் ஆனாலும் சரி, சிம்பிளா சொல்றது இல்லைங்க. ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா படிங்க. ஸ்டேட்மெண்ட்ல இருக்க ஒரு வார்த்தையும் முக்கியம். சரியா? அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அதான் சொல்றேன். கிரிட்டிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பான். இதை எல்லாத்துலயும் தெளிவா படிங்க. இதுல இருக்க ஈச் அண்ட் எவரி வேர்ட் இம்பார்ட்டன்ட். இதுல இருக்க ஒரு வார்த்தைக்கு பின்னாடி நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேட்டா அதுல இருக்க ஒரு வேர்டுக்கும் சொல்யூஷன் கொடுக்கணும். அசம்ஷன் கேட்டா அதுல இருக்க ஒன்னுக்கும் நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். சரியா? எக்ஸாம்பிள் இதை பார்ப்போமா? The adoption of electric vehicle is slow because buyers are concerned about high price and insufficient charging station. இதுல என்ன சொல்ல வரான்? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ட் பண்றதுக்கு பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்காங்க. ஏனால் அபவுட் ஹை பிரைஸ், பிகாஸ் ரீசன் பார்த்தா ஹை பிரைஸ் அண்ட் இன்சஃபிஷியன்ட் சார்ஜிங் ஸ்டேஷன். சரியா? இப்போ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் என்ன? கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்க அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சண்டை போடுறாங்க, உங்கள்கிட்ட வந்து மச்சான் சரி பண்ணி விடா உங்கள்கிட்ட கேட்கறாங்கல்ல, நீங்க அந்த இடத்துல கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பர்சனா அந்த இடத்துல நீங்க ப்ளே பண்றீங்க. அதுதான் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த 2 விஷயத்தையும் சரி பண்றது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். என்ன இதுதான் பார்க்கணும். படிப்போமா? the government should provide incentive and build more infrastructure. இது பண்ணலாம். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட், automobile companies should provide portable charging options. இதுவும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, பிகாஸ் ஹை ப்ரைஸ் இருக்கனால இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இன்சஃபிஷியன்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கனால சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துறாங்க. இது 2மே கரெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட், ஆட்டோமொபைல் கம்பெனி அவங்களோட பாட்டுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா போர்ட்டபிள் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஒரு பேட்டரி கையிலேயே வச்சுக்கிற மாதிரி, இல்லை ஸ்கூட்டி பின்னாடி ஒரு பேட்டரி ஒரு போர்ட்டபிளா வச்சுக்கிற மாதிரி, இல்லை காருக்கு வந்து அந்த வேக்கம் பம்ப்லாம் கொடுக்குறாங்களா, போர்ட்டபிள் பம்ப், இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு சொல்லி இவங்களும் இது கொடுக்குறாங்க. ஸோ 2மே வருதே சார், நான் போத் போடலாமானா போடக்கூடாது. இங்கே ஒன்று வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, எய்தருக்கு மீனிங் என்ன? போத்னா இதுவும் வரும் இதுவும் வரும். பட் இது அப்படி இல்லை. எய்தர் 1 or 2 தான் இதுக்கு ஆன்சர். எப்படி சார் எய்தர் 1 or 2னா, ஒன்று இதை பண்ணணும், இன்சென்டிவ் கொடுத்து சார்ஜிங் பண்ணணும், இல்லைனா போர்ட்டபிள் சார்ஜர் கொடுக்கணும். பிகாஸ் இது போர்ட்டபிள் சார்ஜர் கொடுத்துட்டா இந்த இன்சென்டிவ் இது தேவையில்லை, இன்சென்டிவ் இது கொடுத்துட்டா போர்ட்டபிள் சார்ஜர் ஆப்ஷன் தேவையில்லை. ஸோ எய்தர் ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் வரணும், இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் வந்தால் செகண்ட் ஒன் வரக்கூடாது, இல்லை செகண்ட் ஒன் வந்தால் ஃபர்ஸ்ட் ஒன் வரக்கூடாது. கிளியரா? கிளியரா அது? எஸ். எய்தர் 1 or 2. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எய்தர் 1 or 2. இது சும்மா ஒரு டெமோ கொஸ்டின். இது எக்ஸாம்ல சத்தியமா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இல்லை, இதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இது ஒரு டெமோ கொஸ்டின். சரியா? ஓகே. எஸ் கேஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ரீசனிங் மெயின்ஸ் லெவல் டாபிக் வைஸ் ஒரு 20 days போயிருக்கோம். 20 days பிளேலிஸ்டா இருக்கு. நீங்க எதுவும் பண்ண வேணாம். யூடியூப்ல போய் எஸ்கே சார் ரீசனிங் பிளேலிஸ்ட்னு போட்டா இந்த பிளேலிஸ்ட் வரும். இந்த தம்ப்நெயிலோட இருக்கும். இந்த இப்படி நிக்கிறேன்ல அந்த தம்ப்நெயிலோட இருக்கும். இதை எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த 20 செட்ஸுமே சால்வ் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பார்த்தவங்க பிரச்சனை இல்லை, பார்க்காதவங்க கற்றுக்கிட்டு போங்க. ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு கொஸ்டின் நியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டட். இதில் பாருங்க, ஃப்ளோர் பசில், அடுத்து இன்புட் அவுட்புட் நியூ பேட்டர்ன்,
and then 3 low parallel, blood relation, triangular seating, input output, time slot based puzzle எல்லாமே இருக்கும். நீங்க எதுவுமே ரீசனிங்ல எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, எஸ். இன்னொன்று, நம்ம பாண்டிச்சேரியில, திருநெல்வேலி அண்ட் பெங்களூர்ல கெய்லியோட ஆஃப்லைன் சென்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்கப்பா. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க, மற்ற இன்ஸ்டியூட்லாம் அவ்வளோ ஃபீஸ் இருக்கு சார், இவ்வளோ ஃபீஸ் இருக்கு சார். இது அஃபோர்டபுள் அண்ட் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான ஒரு கேட்வேவா வச்சுக்கோங்க. சரியா? எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 25 கொஸ்டின்ல இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா? கம் ஆன் ஃபாஸ்ட் ஆன்சர் போடுங்க. எஸ், படிப்போமா? Ingesting human waste, including plastic, glass, even wires, have been discovered in the endangered yet in social Asian elephant. Okay, according to the study which was published in the Journal for Nature Conservation, researchers in Uttarakhand forest area gather samples from elephant dung. Elephant dung na elephant waste. அதில் samples gather பண்ணுறாங்களா from within the surrounding of this area. அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறத nearly 1/3 of 75 sample of the dung examined contain human waste such as plastic packaging, others and far worse things. Human waste na elephant oda waste, elephant dung இந்த மாதிரி human waste நினைச்சிடாதீங்க. human waste na நம்ம வேஸ்டா தூக்கி போறோம்ல, இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த இந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் நம்ம அந்த தூக்கி போறோம்ல, இந்த திங்ஸ் எல்லாம் போய் எலிஃபண்ட் சாப்பிட்றதுனால அது அதோட வயிற்றுக்குள்ள ப்ராப்ளம் உண்டாக்குது. ஆமாயா, அது பிளேலிஸ்டாவே இருக்கும். நீங்க அந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லா பார்த்தா போதும். சரியா? அது உண்மையிலேயே ஒர்த்தா இருக்கும். ஸோ இதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ப்ராப்ளம், என்ன ஹியூமன் வேஸ்ட்டை தூக்கி போறதுனால அதை ஏஷியன் எலிஃபண்ட் சாப்பிடுது, அதனால அதோட ஸ்டொமக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வருது. இதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ணலாம்? நீங்க அந்த இடத்துல என்ன சொல்றது, ஒரு மக்கள் பிரதிநிதியா நின்னுக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணா இந்த ப்ராப்ளம் சரியாகும்னு ஃபர்ஸ்ட் ஒன் படிப்புமா? Before our mess begins to cause issue for the animals who coexist with us, it is our job to thoroughly solve the situation. இது லாஜிக்கா இருக்கா? லாஜிக்கல் ரீசனிங் லாஜிக்கா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அந்த அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சுத்தி இருக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணு சொல்றான். இது கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இங்க பண்ணிட்டான். என்ன சொல்றது, ஹியூமன் வேஸ்ட் இருக்கு, அதுல இருந்து சாம்பிள் எடுத்து எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சரி பண்ணணும்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல வராது. அது மேபி என்ன சொல்றது, அந்த இதுல வேணா கண்டுபிடிக்கலாம். நம்ம கொஸ்டின்லேயே கொடுப்பான் ப்ரிகாஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, அதுல வேணா ட்ரை பண்ணலாம். வந்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல இது வராது. சரியா? எஸ். நெக்ஸ்ட், எலிஃபண்ட் இன் த ஏரியா ஷுட் பி ஷிஃப்டட் எல்ஸ்வேர் அஸ் தேர் ஆக்ஷன் என்டேஞ்சர் டு த ஹெல்த் ஆஃப் அதர் ஃபாரஸ்ட் இன்ஹாபிட்டன்ட். இப்போ எலிஃபண்ட் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதை மற்ற ஃபாரஸ்ட் உயிரினங்கள், தட் மீன்ஸ் இந்த டைகர் லயனுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது போது எலிஃபண்ட்டை ஷிஃப்ட் பண்ணு சொல்றான். இது சரியானதா இருக்காது. ஏன்னா எலிஃபண்ட் காட்டில் தான் இருக்க முடியும். அதை நீ வேற இடத்துக்கு மாத்திரன்னா இப்போ ஏதாவது நோய் வந்துருச்சு, அதுக்கு இப்போ என்ன சொல்றது, கிளைமேட் சரியாம நோய் வந்துருச்சு, இந்த மாதிரினா ஓகே லாஜிக் இருக்கு. நம்ம போடுற பிரச்சனைனால அதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சரியானதா இருக்காது. ஸோ தேர்ட் ஒன் பார்ப்போமா? த கவர்மெண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிவிஷன் must make sure that wildlife does not eat trash close to the forest region. கண்டிப்பா வரலாம். சூப்பர்யா, வேற மாதிரி. ஆப்ஷன் 3 சூப்பர். ஆப்ஷன் 3 பரவாயில்ல, எவ்வளவு பேர் போட்டீங்களே गाइस. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நீங்க இப்ப பாருங்க, நீங்க நல்லா தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க. கிரிட்டிக்கல் ரீசனை பார்த்து பயப்படாதீங்க. இந்த செஷனே அதுக்காக தான். நீங்க பயப்படாம கிரிட்டிக்கல் ரீசனையும் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா ஆன்சர் கரெக்டா போடுறீங்க. நம்ம எக்ஸாம்ல இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவோம், இவ்வளவு பெருசு பேராகிராஃப் பார்த்தாலே ஓடிடுவோம் எக்ஸாம்ல. ஸோ அந்த பயம் இல்லாம அப்ரோச் பண்ணுங்க. 8 கொஸ்டின் கேட்கறானா ஒரு 3 to 4 போடுங்க போதும். நீ 8மே போட்டு 4 கரெக்ட் வாங்கி 4 தப்பு வாங்கணும்னு தேவையில்லை. 3 to 4, இந்த 3 to 4ல 4 கொஸ்டின் போறீங்கன்னா 1 தப்பாகலாம், மீதி 3மே கரெக்டா இருக்கணும். 8ல 3 மார்க்ன்றது உண்மையிலேயே சூப்பர் தான். கிரிட்டிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா எல்லாம் போடுங்க. நான் ஓரளவு சுமாராக சார் படிச்சிருக்கேன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் டி ஒன்லி 3. கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட், should censorship be made compulsory for the Indian web series industry? சென்சார்ஷிப்னா தெரியும்ல, இந்த ஏ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி இது வந்து இந்தியன் வெப் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பா தேவையான்னு கேட்கறான். தேவையான நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்கறான். இதை வந்து நம்ம ஆர்கியூனா ஆமாம் யுவர் ஆர்டர், இது எனக்கு வேணும் ஏன்னா இதுக்கான ரீசன் இல்லை, இது எனக்கு வேணாம் ஏன்னா இதுக்கான ரீசன் இது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்கியூ பண்ணணும். சரியா?
இப்படி ஆர்கியூ பண்றதுல இந்த ஆர்குமெண்ட்ல எது ஃபாலோ ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒன் பாப்போமா? எஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எஸ், ஆமாங்க ஐயா. டியூ டு த அட்வான்டேஜ் ஆஃப் வைட் ரீச், the web series and the content on digital media is accessible to all. Children are at major disadvantage when they view content that is related to violence. இது சூப்பரான ஆர்குமெண்ட், இது கண்டிப்பா வரும். ஆமாங்க ஐயா, நான் வாதாடுறேன். போய் என்னன்னு வாதாடுறேன்னா, ஆமாங்க ஐயா வேணும், சென்சார்ஷிப் வேணும். எதுக்காகனா இந்த வெப் சீரிஸ் வந்து வைட் ரேஞ்சா போகுது. ஸ்டூடெண்ட்ஸு, சில்ட்ரன்ஸு எல்லாருமே டிஜிட்டல் மீடியாவில் பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு வயலன்ஸ், இந்த ஸ்ட்ராங் லாங்குவேஜ், இந்த ஹார்ஷான லாங்குவேஜஸ் ப்ளஸ் செக்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தட் மீன்ஸ் சில்ட்ரனுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு கண்டிப்பாக வரும். கிளியரா? ஃபர்ஸ்ட் ஒன் கிளியராக வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கிளியராக வரும்னா இந்த ஆப்ஷன் தான் எடுத்துடலாம். ரிமைனிங் 2, 3 பார்ப்போமா? நோ, த கவர்மெண்ட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் ட்ரைடு டு டூ இட் அண்ட் ஃபெயில். இது கண்டிப்பாக போடக்கூடாது. பிகாஸ் நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் போடணும். இங்கே கவர்மெண்ட்டை பற்றியும் கொடுக்கல, அதர் கண்ட்ரியை பற்றியும் கொடுக்கல. நம்ம கண்ட்ரிக்கு வேணுமா வேணாமா, அவ்வளோதான். ஸோ இது கண்டிப்பாக வராது. அப்போ 2 வராது. 2 வராதுன்னா இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ 1 and 3, 3 வருதான்னு பார்ப்போமா? நோ. when there is so much available on internet already, why should we regulate our web industry? இது எப்படி சொல்ல முடியும்? 10 பேர் நாசமா போறான், அதுக்காக நீயும் நாசமா போ நம்ம சொல்ல முடியாதுல்ல. இந்த 1 அதுக்குக்காக அந்த 1 கொடுத்தாகணும். ஆல்ரெடி எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிள், அவன் தேடினா தான் அவைலபிள் இருக்கு. பட் இந்த வெப் சீரிஸ்ன்றது எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கான். வைட் அட்வான்டேஜ், வைட் ரீச் அட்வான்டேஜ் ஆஃப் வைட் ரீச். அது ரொம்ப ரீச் ஆகுது. மற்ற கண்டென்ட்ல இருக்கு, பட் அதெல்லாம் ரீச் ஆகல. எவன் தேடுறானோ அவனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பா வராது. ஸோ ஆப்ஷன் ஒன்லி 1 இஸ் ஸ்ட்ராங், ஐ திங்க். கரெக்டா? ஆப்ஷன் 1 தானே மக்களை? கிளியரா? அது ஆப்ஷன் ஒன்லி 1 இஸ் ஸ்ட்ராங். இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒன்றும் இல்லையா, கதையா அப்படியே நீங்க படிச்சு போட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களை அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நம்ம இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவோம்? கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேட்டாலும் சரி, ஆர்குமெண்ட் கேட்டாலும் சரி, அசம்ஷனாலும் நமக்கு இந்த இடத்துல விஷயம் நடக்குது, நம்ம இப்படி அசியூம் பண்ணுவோமா? கன்க்ளூஷன் கேட்டா ஒரு விஷயம் நடக்குது, நம்ம அதை கன்க்ளூட் பண்ணுவோமா? அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி மட்டும் யோசிச்சா போகும். சரியா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்க்ளூஷன். சூப்பர், கன்க்ளூஷன் கேட்கறான். கன்க்ளூஷன்னா இப்போ என்ன சொல்றது? கன்க்ளூஷனுக்கு பெஸ்ட் நீங்க படிச்ச டவுட்னா கேளுங்க, நான் சொல்றேன். சரியா? சூப்பர். ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்ட்ராடினரிலி ஹெவி ரெயின். என்னப்பா அந்த வேர்டுக்கு மீனிங் போடுங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹெவி ரெயினை எக்ஸாகரேட் பண்ற மாதிரி. ஓகேவா? ஹெவி ரெயின் இன் த ஸ்டேட் ரீசென்ட்லி, லீவிங் த ஹில் ஸ்லோப் அன்ஸ்டேபிள் and causing flood in the build-up areas including Dhamshala. Okay. Unfortunately, there was not enough vigil. Enough vigilனா ஒரு சரியான பார்வை அங்க இல்ல. சரியான பார்வை in the sense, ஓகே படிப்போம். There was not enough vigil hence the travel to risky area. ரிஸ்கி ஏரியாவுக்கு டிராவல் பண்றது பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகே. In the wake of a disastrous era of tourism, என்ன சொல்றான்னா, ரொம்ப மழை பெஞ்சிருச்சு, அதனால அங்க ஸ்லோப்ஸ், அந்த ஹில் ஸ்லோப்ல ஃப்ளட் அதிகமாகி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அங்க டிராவல் பண்றது ரொம்ப ரிஸ்க். ஸோ அதனால டூரிசம் வந்து இந்த விஷயம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்றான். இதுக்கு கன்க்ளூஷன் என்ன படிப்போமா? இட் இஸ் ரிஸ்கி டு டிராவல் இன் த மவுண்டைன் இந்த ரெய்னி சீசன். கண்டிப்பா வரலாமா? பிகாஸ் அதான் சொல்லியிருக்கான், மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சனால ஸ்லோப்ஸ் எல்லாமே சரியுது, ஃப்ளட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இட் இஸ் ரிஸ்கி டு டிராவல் இன் த மவுண்டைன். இது நமக்கு ஜென்ரலா தெரிஞ்ச ஒரு விஷயம். So இது கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட், had the authorities been alert and kept eye on the tourist movement and the mishap could have been prevented. Yes. இந்த விஷயம் நடந்துச்சுல, மழை பெஞ்சிருச்சுல, அப்பவே அந்த என்ட்ரன்ஸ்லயே ஒரு பேரிகார்டை போட்டு, ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் பேரிகார்டை போட்டு, நீங்க இந்த இடத்துக்கு போக கூடாது, இங்க இப்படி இருக்கு, ஸ்லோப்ஸ் இருக்கு இப்படின்னு இவன் பண்ணியிருந்தால் அந்த ஆக்சிடென்ட் நடக்குமா? அந்த ரிஸ்க் ஏற்படாதுல. So second one எனக்கு கண்டிப்பா வரும் கன்க்ளூஷன். So both 1 and 2 are conclusion. Clear? Strike repeatedly. ஏன் ஆப்ஷன் பி போடுறீங்க? எய்தர் 1 or 2 போடுறீங்க? இல்ல எனக்கு புரியல. guys clear தானே இது? ஓகே. So both 1 and 2. Strike repeatedly. சூப்பர் ப்ரோ. தெரியாத வேர்டுக்கு ஏதாவது இருந்தால் நீங்க அதுக்கு சினானிம் ஆண்டனிமும் போடுங்க. இதோட சேர்த்து நம்ம இதையும் கத்துக்கலாம், என்னது வொக்காப்ஸும் கத்துக்கலாம். எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन, there were report this year that 8
தட் இன் 8 years. ஓகே, 8 வருஷம் இல்லாம இந்த வருஷத்துல 20 elephants in Sri Lanka died due to resulting indigesting plastic. ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின் மாதிரியே இருக்கா? இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை சாப்பிட்டு 8 வருஷத்துக்கு இல்லாம 8 வருஷமா இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் 20 எலிஃபண்ட் ஸ்ரீலங்கால இறந்துருக்கு. என்ன சொல்றாங்கன்னா மேபி இந்த 8 வருஷத்துல வந்து 1 2 இந்த மாதிரி சிங்கிள்ஸா இருக்கலாம். பட் வரலாறு ஒரு 10 வருஷம் காணாத அளவுக்கு மழை பெய்யுதுன்னு சொல்லும் மாதிரி கடந்த 8 வருஷமா இல்லாம இந்த வருஷம் 20 எலிஃபண்ட் இறந்துருக்கு. ஸோ அதுக்கு இன்ஃபரன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்றது, டைரக்டா கொஸ்டின்ல இருக்கக்கூடாது அந்த விஷயம். அதுல இருந்து நம்ம அப்படியே என்ன சொல்றது, தயிர் கடைஞ்சு அந்த பால் கடை தயிர் எடுப்போம்ல, நம்ம கடைஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும். படிப்போமா? பிளாஸ்டிக் இஸ் வெரி டேஞ்சரஸ், ஷுட் பி ரீச் அவுட் ஆஃப் அனிமல்ஸ். கரெக்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கா? இருக்கட்டும், நோட் பண்ணி வைப்போம், ஒன்றும் தப்பு இல்லை, நோட் பண்ணி வைப்போம். சரியா? நெக்ஸ்ட், ஸ்ரீலங்கன் அத்தாரிட்டிஸ் ஆர் டூ கேர்லெஸ் அண்ட் ஃபெயில் டு ஹேண்டில் திஸ் இஷ்யூ. இதுக்கு ஸ்ரீலங்கன் அத்தாரிட்டி செகண்ட் ஒன் எனக்கு இன்ஃபரன்ஸ் வர மாதிரி தெரியல. Sri Lankan authorities are too careless and have failed to handle the issue. ஓகே, இருக்கட்டும், எனக்கு செகண்ட் ஒன் வர மாதிரி தெரியல. ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், எடுத்து வைங்க. கன்ஃபார்மா வர மாதிரி தோணுதுன்னா போடுங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. சரியா? இன்டைஜஷன் ஆஃப் பிளாஸ்டிக் ஹாஸ் பிகம் சீரியஸ் இஷ்யூ விச் ஷுட் நாட் பி. சூப்பரான பாயிண்ட். பிகாஸ் இன்டைஜஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிக் மூலியமா தான் இறந்து போகுது. ஸோ இப்போ அதனால இன்டைஜஷன் பார்த்தா சீரியஸான இஷ்யூ தான் அது. கரெக்டா? கிளியர் தானே? எஸ், இந்த கொஸ்டினுக்கு பார்த்தா ஆப்ஷன் 1 and 3 கிளியரா மக்களே? ஆப்ஷன் 1 and 3 சார். கன்க்ளூஷன் எய்தர் 1 or 2 எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபாலோ ஆகும் மேம்? ஃபர்ஸ்ட் இந்த இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செஷன் ஆரம்பிச்சப்போ ஒரு டெமோ கொஸ்டின் ஒன்று காமிச்சிருந்தேன், எய்தர் ஆர் எப்படி வரும்ன்றது. மேக்ஸிமம் கேஸ்ல அது வராது. ரேர் எக்ஸாம்ல ஆனால் கேட்டதே இல்லை எய்தர் ஆர் வச்சு. நம்ம மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வேணும்னா அந்த வீடியோ அந்த கொஸ்டின் பாருங்க. சரியா? எஸ், போத் 1 and 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், அசம்ஷன் ஆல்மோஸ்ட் இன்ஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அசம்ஷன் வந்து நம்ம கற்பனை, கவிஞரா மாறிடணும். நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லெட்டர் எழுதுவீங்களா, அப்ப கவிங்க என்னது கவிதை ஊத்தும்ல, கண்மணி அன்புடன், அந்த மாதிரி. எஸ், படிக்கலாமா? டிஸ்பைட் இந்தியா agreeing in rule to buy bomber aircraft from France. Okay, as the contract with France has not yet been finalized. இந்தியா வந்து பிரான்ஸ் கிட்ட அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் வாங்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. பட் ஆனால் ஃபைனலைஸ் ஆகலை. ஓகே, the British want to carry on making the case for the bomber. ஸோ அதனால் பிரிட்டிஷ் வந்து அதை கண்டினியூ பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் வாண்ட் டு கேரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ பிரிட்டிஷ் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல வந்திருக்கு. இதோட அசம்ஷன் என்ன? இதோட அசம்ஷன் பிரிட்டிஷ் பாம்பர்ஸ் ஆர் பெட்டர் தென் பிரெஞ்ச் ஒன். இது நம்ம சொல்ல முடியுமா? இந்தியா வந்து பிரிட்டிஷ் கிட்ட போறேன்னு சொல்ல, பிரிட்டிஷ் வாண்ட்ஸ் டு கேரி ஆன் மேக்கிங் த காஸ். அப்ப இது கண்டிப்பா வராது, அசம்ஷன்ல வராது. பிகாஸ் இந்த இடத்துல வந்து இந்தியா வாண்ட்ஸ் டு கேரி த ட்ரேட் வித் பிரிட்டிஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இது கண்டிப்பா ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பிரிட்டிஷ் பாம்பரா சீப்பர். இதுவும் கண்டிப்பா சொல்ல முடியாது. பிகாஸ் பிரிட்டிஷ் அவங்களோட இது திணிக்கர். என்ன சொல்றது, இப்போ நம்ம ஒரு வெங்காயம் வாங்க போறோம், ஒரு கடையில் வீணா போச்சுன்னா பக்கத்து கடைக்காரன் வந்து இந்த வெங்காயத்தை வாங்கிக்கோன்னு சொல்றது எப்படி இருக்கும்? நம்மளே இல்லப்பா எனக்கு இது வேணா அது வாங்குறது எப்படி இருக்கும்? இது வந்து பக்கத்து கடைக்காரன் வந்து துணிக்கிறான், அதை பத்தி பேசல. சரியா? ஓகே, நெக்ஸ்ட், பிரெஞ்ச் பாம்பர்ஸ் ஆர் டெக்னிக்கலி இன்ஃபீரியர். சொல்ல முடியாது கண்டிப்பா. அசம்ஷன்றப்போ நம்மளாலே அசியூம் பண்ண முடியல. எஸ். நெக்ஸ்ட், இந்தியா மே சேஞ்ச் இட்ஸ் மைண்ட் ரிகார்டிங் த பர்ச்சேஸ் ஃப்ரம். கரெக்டான அசம்ஷன் இது, கரெக்ட். வாங்க முடியல, ஸோ இந்தியா நம்ம சேஞ்ச் ஆயிடணும், அவ்வளோதான். கிளியரா? கொடுத்துருக்கிறதுக்கு இதுதான். இது எல்லாமே என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரா அந்த நீ புடுங்கிறது எல்லாமே தேவையில்ல ராணிதான் ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி. இது எல்லாமே தேவையில்லாத ஒரு கண்டென்ட், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அசம்ஷன் கிளியர் தானே இது? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஷன் டி தான் பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
the mass destruction of trees. இது என்ன course of action? நீங்க போடுங்க. course of action சொல்லி கொடுத்தல போடுங்க. Come on guys, course of action. Easy தான் அது. Come on fast. எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க ஆன்சர் போடுங்க. டி போட்டிருக்காங்க, ஷாம் விக்னேஷ், ட்ரீம் ப்ரோ டி போட்டிருக்காங்க. எல்லாருமே டி, எல்லாருமே கரெக்டா, எல்லாருமே தப்பா? ஆப்ஷன் ஒன்லி 2. சூப்பர் மக்களை, வேற மாதிரி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாப்போமா? ஸ்டேட்மெண்ட் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரீஸ், that means deforestation, continues sacrificing the long term benefit of standing trees for the short term gains. Deforestation பண்றாங்க, ஏதோ ஷார்ட் டைம் கெயின். இப்போ ஒரு மரத்தை வெட்டி டேபிள் ரெடி பண்றாங்கன்னா அந்த டேபிள் வந்து ஒரு ஷார்ட் டைம் கெயின், வேணும்னா வச்சுக்கோங்க, அழிச்சிட்டு போயிடுவாங்க. பட் மரம் லாங் டேர்ம் பெனிஃபிட், அதுக்கு அதை வந்து அழிக்கிறாங்க. எதுக்காக? ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்காக. ஸோ இது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இதை சரி பண்ணணும். என்ன பண்ணணும்? இல்லை ஒன்று லாங் டேர்ம் பெனிஃபிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை டிஃபாரஸ்டேஷனை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா? இது ரெண்டு தான். சரிப்பா. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ரிமூவிங் ட்ரீஸ் டிப்ரைவ்ஸ் த ஃபாரஸ்ட் ஆஃப் போர்ஷன் ஆஃப் இட்ஸ் கெனோப்பி. அந்த ரீஜியன், கெனோப்பினா அந்த ஒரு ரீஜியன் தானே, அந்த ரீஜியனில் ரிமூவிங் ட்ரீஸை ரிமூவ் பண்ண என்னப்பா சொல்கிறா? ரிமூவிங் ட்ரீஸ் டிப்ரைவ்ஸ் த ஃபாரஸ்ட் ஆஃப், எஸ், அந்த ஃபாரஸ்ட் போர்ஷனில் கொஞ்சம் தூக்குறாங்க. விச் பிளாக்ஸ் த சன்ரைஸ் டியூரிங் த டே, ரீட்டைன் ஹீட்டன். இது சம்பந்தமே இல்லாத ஒன்று. நம்மள்ட்ட என்ன? டிஃபாரஸ்டேஷன், மரம் அடியாமல் இருக்கிறத பார்த்துக்கணும், இல்லைனா லாங் டேர்ம் பெனிஃபிட் இருக்க மாதிரி பார்க்கணும். இது சம்பந்தமே இல்லாத ஒன்றா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. பிகாஸ் இங்கே உனக்கு பார்த்தா சன்ரைஸை பற்றி எதுவுமே கொடுக்கல. அண்ட் தென் பகலில் உனக்கு ஹீட் இருக்குது, நைட்டில் ஹீட் இருக்குன்ற மாதிரி எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட், த மூமெண்ட் இஸ் அண்டர் வே டு ப்ரிசர்வ் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் எக்கோ சிஸ்டம் அண்ட் ரீஸ்டோர் லாஸ்ட் ட்ரீ கவர். சூப்பர். The moment is underway to preserve existing forest ecosystem. The moment is underway to preserve existing forest ecosystem. இப்போ நம்ம இந்த existing forest ecosystem preserve பண்ணணும். and restore திருப்பி அதை நம்ம என்ன சொல்ல, ரீஸ்டோர்னா மறுபடியும் மரம் நடணும், அந்த மாதிரி விஷயம் சொல்றான். சரியா? பிகாஸ் இது ஏன் ஃபாலோ ஆகும்னா, இந்த டிஃபாரஸ்டேஷனை இதை சரி பண்ணும். மரத்தை வெட்டிட்டான், நான் அதை ரீஸ்டோர் பண்ண புதுசா மரம் வைக்கணும். அப்ப ரீஸ்டோர் பண்ணும்ல, ரீஸ்டோர் லாஸ்ட் ட்ரீ கவர். எஸ், அந்த ட்ரீ கவர், அந்த ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபாரஸ்ட் வெளியே இருந்து பார்த்தா தெரியும்ல, அதை நான் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நான் மரம் வைக்கணும். கரெக்டா? செகண்ட் ஒன் கரெக்ட். ஒன்லி பி ஃபாலோஸ். தட் மீன்ஸ் ஒன்லி 2 ஃபாலோ. கிளியரா? சூப்பர்யா. எஸ், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா? போட இருந்துச்சுன்னா அந்த ஃபயர் ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. இது எல்லாமே மெமரி பேஸ். எக்ஸாம்பிள் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல நான் சும்மா அது இதெல்லாம் ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, வேற என்ன ஐபிபிஎஸ் பிஓ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இல்லை, எல்லாமே எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். எஸ்பிஐ எக்ஸ்க்ளூசிவ்லி எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறான். நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அதான் சாலிடா சொல்ல, ஒரு 8 to 10 கொஸ்டின் கேட்குறான்னா அதுல ஒரு 4 கொஸ்டின் வந்து ஒரு 4 லைனுக்கு பேராகிராஃப் கொடுத்துருப்பான். அதை பார்த்துருவீங்க. ஃபர்ஸ்ட் இதான் கொடுத்துருப்பான். இப்போ என்ன சொல்றது, 32ல இருந்து ஒரு 42 வரைக்கும் இந்த கிரிட்டிக்கல் லிசனிங் கொடுத்துருக்கான். 32 கொஸ்டினே ஒரு 4 பேராகிராஃப் கொடுத்துட்டு 4 ஒரு ஆர்சி மாதிரி கொடுத்துட்டு அது கீழே கொஸ்டின் கேட்டிருப்பான். இதுல எது அசம்ஷன், எது கன்க்ளூஷன், எது இன்ஃபரன்ஸ். இதை பார்த்தோன்னே இந்த 10 கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. பண்ணாதீங்க. 4 கொஸ்டின் இருக்கா, 36 வரைக்குமே ஸ்கிப் ஆகுதா, 40 வரைக்கும் ஸ்கிப் ஆகுதா, ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் 2 கொஸ்டின் பாருங்க. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும், தென் வேற என்ன, காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும், வேற அசம்ஷன் இருக்கும், கன்க்ளூஷன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் ஈஸியா போடுங்க. சரியா? எஸ், ஓகே. பா ஃபயர் பறக்க விடுறீங்களே, உங்களுக்கு தோணுனா நீங்களா போடணும். சரியா? ஓகே எஸ். நெக்ஸ்ட், இப்படிதான் இந்த கொஸ்டினை பார்த்தோம் என்ன பண்ணுவீங்க? ஸ்கிப் பண்ணு தானே யோசிக்க தோணும். பண்ணுங்க, நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். நான் அதை தான் சொல்ல சாலிடா. 8 கொஸ்டின் கேட்குறாங்கண்ணா, நீ 4 கொஸ்டின் போடியா போதும்யா. அதையே யாரும் போட மாட்டாங்க. 4 போட்டு 4 கரெக்ட் வாங்க போதும். நீ 8 போட்டு 4 கரெக்ட் வாங்கி இல்லை 2 மார்க் தப்பு வாங்கி எடுத்த 4 2 மார்க் போய் 2 மார்க் வரும்.
புரியுதா? இந்த கொஸ்டின்லாம் எப்போ சார் சால்வ் பண்ணணும்? லைக் வென் டு டன் ப்ரோ, அது நான் மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும் ப்ரோ. எக்ஸாம் அப்ரோச் எப்படி, எதை எதை எங்கே அப்ரோச் பண்ணணும், எந்த டைமில் எதை எதை பண்ணுன்ற மாதிரி கைட்லியில் SBI கிளர்க்கு ஃபர்ஸ்ட் மார்க் மெயின்ஸ். தயவுசெய்து யாரும் போட்டுறாதீங்க, என்ன போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் சொன்னோடனே போட்டுறாதீங்க 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 போட்டுறாதீங்க. பிகாஸ் இதை நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சால்வ் பண்ணி தான் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக எக்ஸாம் சால்வ் பண்ணுறேன். அப்ரோச் வைஸ் நான் சால்வ் பண்ணி காமிட்டேன், சரியா? இதை எதை எடுக்கணும், இதை எதை போடணும், என் ஸ்கோரை பார்க்காதீங்க, அப்ரோச்சை மட்டும் பாருங்க, சரியா? எஸ், இந்த கொஸ்டின் ஆன்சர் Section 8 of Representation of People Act 1951 lays down certain rules of disqualification of MPs and MLAs that a person convicted by court and sentenced to imprisonment for the term for more than 2 years is disqualified from contesting election and the imprisoned period and further period of 6 years hence its release. சரியானதுல நமக்கே கனெக்ட் ஆகுதுல. நம்ம ஊர்லயும் புள்ளா இருந்தா நல்லா இருக்கும்டான்னு. மேபி இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்னா, எம்எல்ஏ எம்பி வந்து ஏதாவது தப்பு பண்ணி கோர்ட்டில் ஆஜராகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தால் மோர் தென் 2 இயர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு வந்திருந்தா அவங்க வந்து மோர் தென் டூ இயர்ஸ் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான், சரியா? ஸோ இதுக்கு நம்மள்ட்ட என்ன கேட்குறான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கேன் பி கன்சிடர் சீரியஸ் ரீசன் ஃபார் த டிஸ்குவாலிஃபிகேஷன். ஏன் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறாங்க? அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன கொடுக்கலாம்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனால ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணுன்ற மாதிரி கேட்குறாங்க, சரியா? எஸ், படிப்போமா? The chance of winning a candidates with a declared criminal case in the Lok Sabha in 2019 are 15.5%, where a candidate clean background is 4. இதை பற்றி நம்மள்கிட்ட பேசவே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் கிரிமினல் கேஸ் போயிட்டு வந்தவன் 5.5% இருக்கான். வேற கேண்டிடேட் வித் கிளீன் பேக்ரவுண்ட் இது வந்து கொடுத்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குல்ல. அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்கான். இவங்க வந்து போயிட்டு வந்தவங்க நல்லா ஓட்டு வாங்கியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹாஸ் டிமாண்டட் மோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் autonomy from government control to have more free hands over criminalizing activity. இது இருக்கட்டும், ஒரு மாதிரி ஆசோலேஷன்ல இருக்குது, இருக்கட்டும். நெக்ஸ்ட், such a person with a criminal record may impact the effectiveness and efficiency of institution and thereby eroding super point. ஏன் டிஸ்குவாலிஃபை பண்றான்? 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா வரத்துக்கும் வராதுக்கும் என்ன ரீசன்னா, மக்களோட ஒரு என்ன சொல்றது ட்ரஸ்ட் அவனால வாங்க முடியாது. இப்போ நம்ம ஜென்ரலா சொல்றேன். இப்போ நான் கிளாஸ் நடத்துறேன், உங்கள்கிட்ட கிரிட்டிக்கல் ரீசனிங் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொண்டு வரேன்ட்டு இந்த கொஸ்டின் எல்லாமே நானா சார்ஜிபிடி உட்காந்து எடுத்த கொஸ்டினா இருந்து இது உங்களுக்கு மேபி தெரிஞ்சால் என்னோட அடுத்த லைவுக்கு வருவீங்களா? அதுதான் இந்த நான் சார்ஜிபிடியில் எடுத்தது தான். நான் ஏதோ தப்பு பண்றேன், உங்களுக்கு சொன்னது வேற, தப்பு பண்றது வேற. அதுதான் அந்த பிரசன். ஒரு 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா நான் மறுபடியும் உங்க ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் உட்காந்து தேடி எடுத்து நம்ம டீம் பின்னாடி அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பிபிடி போட்டு கொண்டு வரோம்ல. ஸோ இதுதான் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது. இந்த ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா எலெக்ஷன்ல எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. கிளியரா மக்கள்? இதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்பிளனேஷன் எப்படி சொல்லன்னு தெரியல. கிளியர் தானே இது? கிளியர்னா ஒரு கிளியர் போடுங்க. எஸ், ஆப்ஷன் சி தான்ப்பா ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ப்ரோ தப்பு தப்பு. எக்ஸாம்பிள் உண்மையிலேயே எஸ்பிஐ கிளர்க் மீன்ஸ் கொஸ்டின் தான். எக்ஸாம் எழுதியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னையா ஒரு மக்களே உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியல போங்க. ஒருவேளை இருக்குமோவா? எழுத்துப்படுவேன் ப்ரோ. எஸ், வாங்க அடுத்த கொஸ்டின் வாங்க. என்ன 8 கொஸ்டின் தான்ப்பா? 8 கொஸ்டின் என்ன பார்க்கல, அரை மணி நேரம் முடிஞ்சா? சரி, ஒரு 11 இல்லை 11-10 வரைக்கும் போகலாம், சரியா? மீதி இருந்தால் நம்ம பார்ட் 2 நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் நமக்கு 12 PM பார்த்தா ஆப்டிடியூட் கிளாஸ் இருக்கு. ஸோ இடையில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? எஸ், ஸ்டேட்மெண்ட். த யூனியன் கேபினட் அப்ரூவ்ட் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் விவாத் சி விஸ்வாஸ் பில் 2020. ஓகே, the bill seeks to provide resolution for disputed tax case that involves 9.32 lakh crore. ஓகே, கேபினட் பார்த்தா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கா?
அதை என்ன சொன்னா ஒரு ஸ்கீம் அப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த பில் என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா 9.32 lakhsக்கு வந்து டேக்ஸ் டிஸ்பியூட் ஆகாமல் இருக்க டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எஸ், அசம்ஷன் வாங்க, உங்கள் கற்பனை உலகத்துக்கு போங்க. மானே தேனே பொன்மானே, நீங்கள் கவிதை எழுதுற மாதிரி. ஆன்சர் யார்? ஆன்சர் ப்ரோ. ப்ரோ ஆமாம் ப்ரோ, நோ அடிக்கிறீங்க ப்ரோ. எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அதில் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நீங்கள் சொன்னனால சொல்கிறேன். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து அமெண்ட்மெண்ட் வில் வைடன் த ஸ்கோப் டு கவர் லிட்டிகேஷன் பெண்டிங் இன் வேரியஸ் டெப்ட். இதை வச்சே எனக்கு வர மாதிரி தெரியுது. பிகாஸ் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. வேரியஸ் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் ரெடியூஸ் த லிட்டிகேஷன். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன்று வருதுப்பா, வருது தானே இந்த அமெண்ட்மெண்ட். ஐயோ, காமெடியிலே இருக்கேன் நான். ஓகே, த அமெண்ட்மெண்ட் வில் வைடன் த ஸ்கோப் டு கவர் த லிட்டிகேஷன் பெண்டிங் இன் வேரியஸ் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் ரெடியூஸ் த லிட்டிகேஷன் ரிலேட்டட் டு டைரக்ட் டேக்ஸ். எஸ், டைரக்ட் டேக்ஸ் மூலியமா இருக்க எல்லாத்தையும் டிஸ்பியூட் பண்ணுது. டிஸ்பியூட் அங்கேயும் சரி பண்ணுது, இங்கேயும் சரி பண்ணுது. ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட், இட் வில் கவர் டிஸ்பியூட்ஸ் பெண்டிங். என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க நீங்க? ஆப்ஷன் இ போட்டிருக்கீங்களா? ஓகே, இட் வில் கவர் டாக்ஸ் டிஸ்பியூட் பெண்டிங் அட் த லெவல் ஆஃப் கமிஷனர் அப்பீல்ஸ், இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல், ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். இந்தந்த லெவலில் இருக்க டிஸ்பியூட்ஸ் எல்லாமே சரி பண்ணுன்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறது அதான். இந்த டேக்ஸ் வந்து இதை பற்றி மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கொஸ்டின் உங்களுக்கு இன்னுமே ஈஸி. ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன், தெரியலனாலுமே ஈஸி தான். இந்த பில் வந்து எதுக்காக வராங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டை வந்து டிஸ்பியூட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு அசம்ஷன் நம்ம வந்து என் வீட்டுக்கு வந்து கோர்ட் மூலியம் வந்து இவ்வளோ பணம் தரணும், அதை சரி பண்ணுன்னு கொடுத்துருந்தாலுமே அது கரெக்ட். ஏன்னா சரி பண்ணுது, ஏதோ ஒன்று சரி பண்ணுது கவர்மெண்ட் இதை. ஸோ போத் 1 and 2 ஆர் ஃபாலோ. கரெக்டா? இ, ஆப்ஷன் 1. என்ன ப்ரோ பரணி ப்ரோ ஏ போட்டிருக்கீங்க, ஏன்? நான் அதை தான் ப்ரோ சொல்கிறேன். இப்போது ஒரு ஆப்ஷன் இன்னொன்று வச்சுக்கிறேன். எஸ்கே சாருக்கு கோர்ட் வந்து ஒரு 50,000 5 lakhsன்னு போட்டுக்கலாம். என்ன 5 lakhs வந்து டிஸ்பியூட் பண்ணணும். பிகாஸ் என்னை ஏதோ ஒன்று பண்ணி அவங்க மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க. இந்த இப்போ இவர் பண்ணார்ல, அவர் பேர் என்ன, கௌதம் ப்ரோ பண்ணார்ல, ஒரு வேலை இருக்குமோன்னு அந்த மாதிரி பண்ணி டிஸ்பியூட் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த பில் மூலியமாக இதை எனக்கு சரி பண்ணுறாங்கன்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாலும் தட் இஸ் ஃபாலோ. ஏன்னா இந்த பில் வந்து இது எல்லாத்தையுமே டிஸ்பியூட் பண்ணுது. டேக்ஸ் இன்வால்வ்ஸ் அந்த இவ்வளோ அமௌண்ட்டுக்கானது. ஸோ என்ன கொடுத்து சரி பண்ணாலுமே அது கரெக்டு தான். சரியா? நீங்கள் இந்த கமிஷனரு, இன்கம் டேக்ஸு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், அதனால எதனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா என்னன்னு தெரில. என்ன இவ்வளோ பேர் ஏ போட்டிருக்கீங்க மக்களே? இது அசம்ஷன் மக்களே, கன்க்ளூஷன் இல்லை. கன்க்ளூஷன்னா கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் போடுறது கரெக்ட். இது அசம்ஷன். அசம்ஷன் யாது என்னயா? கிளியர் தானே? ஏ போட்டவங்களுக்குலாம் கிளியர் தானே? ஆன்சர் முதல்ல பார்த்துக்குவோம். எஸ், போத் 1 and 2 ரெண்டுமே ஃபாலோ தான்யா. சாருமதி, ஜெனிஃபர், ஸ்ரீஜெய் கிருஷ்ணா, கிளியர் தானேயா? எஸ், ஓகே மக்களே, நாளைக்கு சேம் 10 AM இன்னையோட பார்ட் 2 இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆல்ரெடி ½ hour ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஒரு 40 minutes கிட்ட பார்ப்போம். பார்ட் 2 இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் பார்த்தா கிரிட்டிக்கல் ரீசனிங் லாஸ்ட் 3 years. நெக்ஸ்ட் பார்த்தா இன்புட் அவுட்புட் லாஸ்ட் 3 yearsல எப்படி சார்னா, மூணு வருஷத்துக்கு 3 செட்டு தான் கிடைச்சிருக்கு. அந்த 3 செட்டும் கொண்டு வருவோம். மெமரி பேஸ் கொஸ்டின் கொண்டு வருவோம். ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நான் கொண்டு வரேன். சரியா? எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் லெவலில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த ஆவுன்னு டாபிக்ஸ் லாஜிக்கை போட்டு யோசிக்காம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ. அடுத்து இன்புட் அவுட்புட்க்கு அப்புறம் மெமரி பேஸில் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு இப்போ கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க. வீடியோ முடிச்சுட்டு கமெண்ட்ஸில் செஷன் எப்படி இருந்துச்சு, என்ன டாபிக் வந்து சொல்லுங்க. அப்கமிங் செஷனில் கொண்டு வரேன். டெய்லி 10 AM இருக்கே, அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மெமரி பேஸ் இருக்க வந்துருங்க. சரியா? எஸ், இது ஒரு உண்மையிலேயே ஒர்த்துப்பா. எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்த ஒரு வீடியோ பாது. 18 மார்க் எடுத்துட்டீங்கன்னா எப்படி நீங்கள் ஒரு 30+ இல்லைனாலுமே ஒரு 25+ நீங்கள் எப்படி எடுக்கலான்றதுக்கு ஒரு கரெக்டான வீடியோவாக அது இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கண்ணே. நம்ம சேனலே போயிருக்கோம். இல்லைனா ரீசனிங் ஹவு டு ஸ்கோர் 30+ மார்க்ஸ் இன் ரீசனிங்னு யூடியூப்ல போட்டாலே வந்துடும், தமிழ்னு போட்டா. சரியா மக்களை? யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கொஸ்டினை. சரியா? எஸ், கொஸ்டின் இல்லை, அந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேடி பிடிச்சி போட்டிருக்கேன் நிறையா இடத்துல சோர்ஸ் எடுத்து, நானும் யோசிச்சு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு மோட்டிவேஷன் ஃபேக்டராகவும் நல்லாயிருக்கும். அது நிறையா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின்.
9th கொஸ்டின் கமான் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபாஸ்ட். அது அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கிரிட்டிக்கல் ரீசனிங்ல எந்த ஆர்டரில் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ப்ரோ யாரோ ஒருத்தர் கேட்டிங்கல்ல இதெல்லாம் எங்கே அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்ரோச் பண்ணணும்னு எல்லாமே சொன்னேன். எந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்தால் அப்ரோச் பண்ணணும், எந்த டாப்பிக்கில் வந்து அப்ரோச் பண்ணணும், எந்த டாபிக் வந்தால் ஸ்கிப் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. எஸ் கமான் ஆன்சர். ஓகே பாப்பமா. Statement: There has been a significant drop in water level of the lake of all the lakes supplying சிட்டிக்கு தண்ணி தர எல்லா லேக்ஸ்லையுமே தண்ணி வரத்து குறைந்து விட்டது. ஓகே. The lakes have been become dry due to several reasons like pollution, scarcity of rain, dying of lake due to insufficient maintenance. Okay. Also this lake have been largely used by animals and birds living there. சிட்டிக்கு வாட்டர் தர லேக் வந்து வத்தி போச்சு. அதுக்கு காரணம் பார்த்தா பொல்யூஷன், மழை பற்றாக்குறை அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக தூர் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தினால இதாகிடுச்சு. அண்ட் அது இல்லாமல் அந்த லேக் பார்த்தா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பார்த்தா தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன? கமான். First, water supply authority should impose a practical cut in supply of water. ஃபர்ஸ்ட் ஒன் தாராளமாக வரும். ஏன்னா இப்போ நம்ம ஊர்லேயே தெரியும்ல, இப்போ என்ன சொல்கிறது, சம்மர் டைம் வருது, இந்த கார்பரேஷன் வாட்டர்லாம் விடுறாங்கன்னா இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஒரு காமன் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சரியா, பட் நத்திங் பர்சனல். ஜென்ரலாக அவங்களுக்கு தெரியும்ல, ஒரு மழை காலம் வருதுன்னா 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி விட 4 நாளைக்கு ஒருக்க தண்ணி விடுவாங்க. புரியுதா? அது ஏன்? சாரி, மழை காலம் இல்லை, வெயில் காலம் வந்தால், வெயில் காலம் சம்மர் டைம் வந்தால் 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி வர்றத 4 நாளைக்கு தண்ணி வருவாங்க. ஏன்னா தண்ணி இல்லை, தண்ணி என்ன சொல்கிறது, தண்ணி அந்த ஊற்று தண்ணி வந்து அதிகமாக ஆகலை, அதனால் பார்ஷியலாக கட் பண்ணி 4 days ஒன்ஸாக விடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் ஷுட் அப்பீல் டு ஆல் த ரெசிடென்ட் த்ரூ மாஸ் மீடியா யூஸ் மினிமல் ஆஃப் வாட்டர். சூப்பர், இதுவும் சரியான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இதை சரி பண்ணுறதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன நான் சொல்லியிருக்கேன். ஒரு வார்த்தையுமே இம்பார்ட்டன்ட். என்னன்னா இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கலாம். என்னன்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தா லேக்ஸை கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், இருங்க இது ஒரு பாயிண்ட் எழுதுறேன். தேர்டு ஒன்று நான் சொல்கிறேன், எழுத வேணாம். கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் பார்த்தா லேக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா அதுவும் வரும். ஏன்னா நமக்கு தேவை இங்கே ஒரு வார்த்தை இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன்ல, வாட்டர் ட்ராப் ஆயிடுச்சு, இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த வேவாக இருக்கும். நான் சொன்ன பாயிண்ட், கவர்மெண்ட் அத்தாரிட்டி பார்த்தா லேக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, இதை பண்ணியிருந்தா மேபி கரெக்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா வாட்டர் லெவல் கம்மியாயிடுச்சு, ஸோ சிட்டிக்கு சப்ளை பண்ணுற குறைச்சிட்டாங்க. அப்போனா அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும்ல. ஸோ போத் 1 and 2 ஆர் ஃபாலோ. கரெக்டாக மக்களை எது கன்ஃபியூஸ் பண்ணல, கிளியர் தானே? எது கன்ஃபியூஷன் இல்லைல்ல? இந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் எல்லாம் மாற்றி போட்டிருக்கீங்க. BAE பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டில் எல்லாரும் போத் 1 and 2 வந்துட்டீங்க. கிளியர் தானையா? ஓகே, எஸ், போத் 1 and 2 ஆர் ஃபாலோ. ஆப்ஷன் பி தான்ப்பா. பாருங்க ப்ளூ கலரில் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின். இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம லைவ்லேயே கொண்டு வந்திருப்போம். டெய்லி லைவ் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே தெரியும். கைஸ் செஷன் லாஸ்ட் வர பாருங்க, ஏன்னா இன்னைக்கு இது முடிக்க முடியுமான்னு தெரியல. 25 கொஸ்டின் இருக்கு, 10 கொஸ்டின் தான் வந்திருக்கும். ஆல்ரெடி 45 minutes ஆயிடுச்சுல. ஸோ ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவு கவர் பண்ணுவோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டாரப்போ சொல்லுங்கள், நம்ம ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இருக்கிறத ஃபுல்லாக பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையிலேயே. அசம்ஷன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம்ப்பா,
நமக்கு பார்த்தா 21 தான் கன்ஃபார்ம் பண்ணி ஆல்மோஸ்ட் வெப்சைட்லேயே விட்டாங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், எஸ்பிஐ ஜேஏ மெயின்ஸ் 22 and 23. ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் இருக்கு. அண்ட் தென் 29 பார்த்தா ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் இருக்கு. இது மூணையுமே நீங்க அட் அ டைம்ல ரெடி ஆகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மூணுமே 3 விதம், எதுவுமே ஈக்குவல் கூட இல்லை. ஈக்குவல்னா கூட ஏதாவது ரெடி பண்ணிடலாம். நான் எஸ்பிஐ ஜேஏ மெயின்ஸ் படிக்கிறேன், அது ஐபிஎஸ் ஜேஏ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமானா பண்ணலாம். பட் டோட்டலாக மாறுது எல்லாமே. மார்க்கு, டைமு, பேட்டர்ன், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் சேமாக இருக்கு. ரீசனிங்லாம் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் பார்த்தா 50 கொஸ்டின் 45 நிமிஷமா. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 50 கொஸ்டின் நினைக்கிறேன் ஐ திங்க். பட் ஒன்லி 35 மினிட்ஸ். சுத்தமாக டைம் பத்தாது ரீசனிங் போகிறது. மெயின்ஸ் ரீசனிங் 35 மினிட்ஸ் சத்தியமாக பத்தாது, அது ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எஸ்பிஐ கிளர்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் எஸ்பிஐ கிளர்க்கு உங்களுக்கே தெரியும் மெயின்ஸ் காம்படிஷன் அதிகம். ஏன்னா கட் ஆஃப் ஜஸ்ட் 52 தான் வச்சிருக்கான். அப்படின்றப்போ மெயின்ஸ்க்கு நிறையா பேர் எடுத்திருப்பாங்க. படிக்க வேணாம்னு சொல்ல உங்க கோப்பை உடைக்கல. பட் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறத விட ஐபிஎஸ் கிளர்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா திருப்பி சொல்கிறேன், சஜஷன் ஒன்லி, ஓகே? அப்போ எனக்கு எஸ்பிஐ கிளர்க் பாஸ் ஆக மாட்டாங்கலாம் கேட்காதீங்க. ஏன்னா எஸ்பிஐ கிளர்க் அப்ராக்சிமேட்டாக பார்த்தாலே ஒரு 350 வேகன்சி தான் இருக்குது. ஐபிபிஎஸ் கிளர்க்கு இப்போ வரைக்குமே நமக்கு ஒரு 1100+ வேகன்சி. இதோட அப்படியே 3 டைம்ஸ். அண்ட் இன்னும் நமக்கு ரிசல்ட் வர்றப்போ இது இன்னும் 1200 1300 வர கூட சான்ஸ் இருக்கு. இவ்வளோ வேகன்சி இருக்கிறதுக்கு நீங்க இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கனால் பண்ணணும், கண்டிப்பா பண்ணி ஆகணும். சரியா? இன்னும் ரிசல்ட் வரல சார் ஆகும்னா பாஸ் ஆயிருவீங்கயா. கிளர்க்கு பாஸ் ஆயிரும் கான்ஃபிடன்ஸ் இருக்கவங்க இதை பண்ணுங்க. சரியா? நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போறேன் கண்டிப்பா, மேபி டுடே ஆர் டுமாரோ. இந்த 3 எக்ஸாமுக்கு எப்படி சைமல்டேனியஸா நம்ம ரெடி ஆகுதுன்னு சொல்லி வீடியோ போடுறேன். ஓகே ஓகே. இந்த கொஸ்டின் பார்ப்போமா? 10th question. The court asked the petroleum and safety explosive organization to review the clinical composition of firework, particularly with respect to reducing the aluminum content, and submit the report within the week. Okay, court வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கிளினிக்கல் கம்போசிஷன் ஃபயர் ஒர்க், பட்டாசு தயாரிக்கிறதுல அந்த அலுமினியம் கண்டென்ட்டை கம்மி பண்ணிக்க சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் 2 weeks சப்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டான். எஸ், இப்போ இதுக்கு அசம்ஷன் பார்க்கணும். அசம்ஷன்னா ஒரு நம்ம சொன்ன மாதிரி இந்த வடிவேல் கதை மாதிரி மனப்பிராந்தின்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே. The court put the onus on the center, state governments, school and colleges take the public awareness campaign informing public about the harmful effects of fire. சத்தியமா அது வராது. நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறது கோர்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு பட்டாசு அந்த ஃபயர் ஒர்க்ஸோட கிளினிக்கல் கம்போசிஷன் மீன்ஸ் இப்போ பட்டாசு ஒரு இந்த பிஜிலி வெடி இருக்கு, இவ்வளோ பெருசு இருக்குன்னா அதில் ஒரு 3/4 அலுமினியம் இருக்கணும், 3/4 ஒரு 1/4 பேப்பர் இருக்கணும், அதுக்கு மேலே அந்த இது இருக்கணும், ஒரு ரேஷியோ அந்த மிக்சர் அலிகேஷன் போடும்ல மில்க் வாட்டர் அந்த கண்டென்ட்ல இருக்கணுன்ற மாதிரி இருக்கு. அதில் வந்து அலுமினியம் கண்டென்ட் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கான ஒரு அசம்ஷனாக தான் இருக்கணும் ஒழிஞ்சு ஃபயர் ஒர்க்ஸ் அந்த எஃபெக்டை தருது அப்படின்றது வந்து இதுக்கான கரெக்டான அசம்ஷனாக இருக்காது. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட். அப்போ 1 வராதுன்னா இது வராது, இது வராது, இது வராது. அப்போ ஒன்லி 2ல நெய்தர். நெக்ஸ்ட், ஃபயர் ஒர்க்ஸ் அலோன் குட் நாட் ஹெல்ட் a season for pollution during Diwali, and an entire industry should not be shut down as a consequence. They contacted that other factors such as vehicular pollution, construction dust, and crop stable burning also contribute to. மக்களை சத்தியமா அது வாய்ப்பே இல்லை. நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறது என்ன, அலுமினியம் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்கான். இதுக்கு அசம்ஷன் என்ன பண்ணலாம், we can use potassium in case instead of aluminum அப்படின்னு கொடுத்தா அது அசம்ஷன் கரெக்டு. இது என்ன சொல்றது, இல்லைன்னா ஆர்கனைசேஷன் பார்த்தா இப்போ ரொம்ப ஒர்க்கில் இருக்கு, 2 weeksல எனக்கு சப்மிட் பண்ண முடியல, இப்படின்னா கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டின் 2மே வராது. அப்போ ஆப்ஷன் டி நெய்தர் 1 or 2 implicit. கரெக்டா? சூப்பர்யா. என்னயா எல்லாமே ஆன்சர் கரெக்டாக தான் போடுறீங்க, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? எக்ஸாமில் இதான் கேட்குறான். மார்க் டெஸ்ட்டை பார்த்து பயப்படாதீங்க. என்னால் இதுக்கு மேலே எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணி எக்ஸாமுக்கு அனுப்புறதுன்னு தெரில. இது இப்போ பார்த்தா பத்தாது, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் பாருங்கள். எல்லா வீடியோவும் பார்க்க சொல்கிறீங்களே சார், ஏன் சார் பார்க்காதுன்னா தேங்காய் வேணும்னா தென்னை மரம் தான் ஏறி தான் ஆகணும் குமார். அப்படி தான். சரியா? பாஸ் ஆகணும்னா
செஞ்சுதான் ஆகணும். ஐபிஎஸ் கிளர்க்கு ரிசல்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 29 எக்ஸாம் வச்சிருந்தானா கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு மேலே தான் விடுவான். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் போவோம்ல, அதுக்கு முன்னாடி நாள் விடுவான். இப்படி சாகுங்கடா எல்லாரு. நமக்கு மனவேதனை கொடுக்கறதா அவங்களுக்கு ஆனந்தமே. எஸ், இந்த கொஸ்டின் ஆப்ஷன் நெய்தர் 1 and 2 இம்ப்ளிசிட் பா. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து வாங்க. Statement 1. There has been a high increase in the incident of. இது இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தோம். நான் கிளாஸில் கொண்டு வரதே மெமரி கொஸ்டின் தான் கொண்டு வரேன். எனக்கே அது இப்போ தான் தெரியுது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1. There has been a high increase in the incident of atrocities against women in the cities during the past few months. Okay, violence against women in India refer to physical or sexual violence committed against Indian women. Okay, typically by men. Common forms of violence against women in India include acts such as domestic abuse, sexual assault and murder. இதில் என்ன சொல்ல வரானா, ஸ்டேட்மெண்ட் 1ல there has been a high increase in incident. கடந்த சில மாதங்களாக இந்தியாவில் உமன்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டாகுது. அட்ராசிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் உண்டாகுது. என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னா, எஸ் ரீசெண்டாக பார்த்ததான். என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் யோ தெய்வங்களா, நான் அந்த கொஸ்டின்லேயே சொன்னேன். ஒரு நிமிஷம் பி ஆன்சர் போடாதீங்க. நான் அந்த இதுலேயே சொன்னேன். இது எனக்கு தெளிவா இல்லை, நான் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்றேனே. நான் கேர்ஃபுல்லாக இதை பார்த்துட்டேன். இந்த கொஸ்டினை ஆன்சர் வேற. லைவ் வந்த எல்லாரும் பின்னு போடுறீங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தப்பு, பி தப்பு. அவசரப்படுறியா? எஸ், இதை சொல்றாங்க. என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னா, அந்த மாதிரி பிசிக்கல், செக்ஷுவல் வயலன்ஸ், டொமஸ்டிக் அபியூஸ், செக்ஷுவல் அசால்ட், மர்டர், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குன்னு சொல்றான். ஸோ இது பார்த்தால், இது ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காஸ்ட் மாதிரி தெரியுதா, எஃபெக்ட் மாதிரி தெரியுதா? அது எதோட காசு எஃபெக்டோ, எதோட எது எஃபெக்டோ இருந்துட்டு போகுது. பட் இதை ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் பார்த்தா காசா தெரியுதா, எஃபெக்டா தெரியுதா உங்களுக்கு? அது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் 1 காசா எஃபெக்டா, அதை மட்டும் சொல்லுங்க மக்களே. பி தப்பு. நான் அந்த லைவ்லேயே சொல்லியிருந்தேன், இதை நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லி. சரியா, நான் வெரிஃபை பண்ணிட்டேன். கிளியரா எனக்கு புரிஞ்சிச்சு. நான் தெளிவா சொல்றேன், கேளுங்க. ஆன்சரை விடுங்கயா. ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தா உங்களுக்கு காசு மாதிரி தெரியுதா, எஃபெக்ட் மாதிரி தெரியுதா? கடவுளே, ஆன்சரை விடுங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க கத்துக்கணும்னா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. காசா எஃபெக்டா? காசு போடுறீங்க, அப்புறம் ஏன் நீங்க எல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ஷன் பி போட்டீங்க? ஸ்டேட்மெண்ட் 1 எஃபெக்ட்னு. ஸ்டேட்மெண்ட் 1 காசு தானே, அப்ப இந்த ஆப்ஷன் வராது, இதுவும் வராது. கரெக்டா? ஆப்ஷன் பி அண்ட் இ எலிமினேட். ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 படிங்க. The police authority has been unable to nab the culprit. அந்த கல்பிரேட்டை பிடிக்க முடியல. Who are committing crime against women? Most typically, these acts are committed by men as a result of long-standing gender inequality present in the country. இந்த மாதிரி விஷயம் மென்ஸ் பண்றதுனால ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அதிகமாகுது. லாங் ஸ்டாண்டிங் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அதிகமாகுது. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 படிங்க. காசா எஃபெக்டா? ஸ்டேட்மெண்ட் 2 ஃபர்ஸ்ட் ஒன்று மறந்துடுங்க டோட்டலாக. அதை இது எப்படின்னா, அந்த காஸ் அண்ட் எஃபெக்டை பொறுத்த வரைக்குமே உங்கள் டேட்டா சஃபிஷியன்சி மாதிரி தான். டேட்டா சஃபிஷியன்சி என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் போடுவீங்க, ஆன்சர் வந்தால் 1 ஓகேன்னு டிக் பண்ணி வச்சுக்குவீங்க. செகண்ட் ஒன் போடுவீங்க, செகண்ட் ஒன் வந்தால் அதையும் டிக் பண்ணி வச்சுக்குவீங்க. போத் எய்தர் 1 or 2 போடுவீங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று வரல அப்படின்னா செகண்ட் ஒன்று சேர்த்து இதில் மெர்ஜ் பண்ணுவீங்களா? இல்லை, இதை விட்டுட்டு இது மட்டும் வருதுன்னா இதை மட்டும் பார்ப்பீங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 விட்டுருங்க, ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 2 காசா எஃபெக்டா? ஸ்டேட்மெண்ட் 2 காசா எஃபெக்டா? எஃபெக்ட் போட்டிருக்கீங்க. சரி, ஓகே, நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. பட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆல்சோ காசு. ஏன் சார் காசுனா, நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன்னா நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இது எஃபெக்டாக தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன்றை மறந்துடுங்க. மறந்துட்டு இந்த சென்டென்ஸை மட்டும் படிங்களேன். அப்படியே ஒரு என்ன சொல்றது, நியூஸ் பேப்பர் ஹெட்லைன் மாதிரி படிங்க. போலீஸ் அத்தாரிட்டி வந்து பிடிக்க முடியல, என்ன சொல்றது, எஃபெக்ட்னா என்ன இருந்திருக்கணும்னா, ட்ரை பண்ணோம் பிடிக்க முடியல, வேற என்ன சொல்லலாம், ஒரு விளைவா இருந்திருக்கணும். அது
தட் மீன்ஸ் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதோட விளைவாக இருந்திருக்கணும். பட் இங்கே நம்மள்கிட்ட பார்த்தா அந்த ப்ராப்ளம் வந்து பிடிக்க முடியல. மோஸ்ட் டிபிக்கலி அந்த மென்ஸ் அவங்க வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அதிகமாகிறதுக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜெண்டர் ஸ்டேட்மெண்ட், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், ஜெண்டர் ஸ்டேட்மெண்ட்ல ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். கிளியரா? மக்களை கன்ஃபியூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன்று ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் போத் ஆர் இண்டிபெண்டன்ட் காஸ். கிளியரா? அஜய் ப்ரோ கரெக்ட் ப்ரோ. மக்களை இந்த மாதிரி டவுட் வருதுன்னா ஒன்றும் இல்லை, ரெண்டையுமே நீங்கள் தனித்தனியாக படிங்க. காஸ் அண்ட் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியான டாபிக். போலீஸ் காட் த கல்பிரிட். இங்க பாருங்கம்மா, அனேபிள்னு கொடுத்துருக்காங்கம்மா, அனேபிள் டு நாப் த கல்பிரிட். பிடிக்க முடியல. அண்ட் மேஜர் இங்க பார்த்தா கிரைம் அகைன்ஸ்ட் உமன் கொடுத்துருக்கான். இங்க அட்ராசிட்டிஸ் மேபி அது கூட நீங்க கம்பைன் பண்ணி வச்சுக்கோங்களேன். பட் சென்டென்ஸை ஃபுல்லா படிங்க. மோஸ்ட் டிபிக்கலி கமிட்டட் பை மென்ஸ் as a result லாங் ஸ்டாண்டிங் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி பிரசன்ட் இன் த கண்ட்ரி. இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏதாவது கொடுத்துருக்கானா? இந்த இந்த பாக்ஸ் போறேன்ல, இந்த பாக்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏதாவது கொடுத்துருக்கானா? இல்ல. ஸோ ரெண்டும் வேற வேற. ஸோ போத் ஆர் இண்டிபெண்டன்ட் காஸ். கிளியரா? இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் பா. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, விட்டு ஸ்கிப், தாராளமா ஸ்கிப் பண்ணிடு கைஸ். ஸ்கிப் பண்றது ஒரு கலை. நான் எல்லாத்தையும் இழுத்து வச்சு போடுவேன். இந்த கொஸ்டின் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1.2 மார்க்கா, அப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் மைனஸ் ஆயிருக்கும்னா 1.30 மார்க் மைனஸ் ஆயிருக்கும். போட்ட கொஸ்டின் ஒன்று தப்பாகி அந்த மாதிரி ஆயிருக்கும். Yes, option for this question both 1 and 2 are independent cause. Statement. அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் சார். இன்கேஸ் போலீஸ் காட் த கல்பிரிட் அப்படி ஸ்டேட்மெண்ட் வந்து இருந்தால் அது எஸ் ஜாயிண்ட் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதுக்கு இருக்கும். ஐ saw this question as B. ஆன்சர் as B in smart kida. அப்படியா? நான் அப்படி சொல்றீங்க. பட் நான் டீம்கிட்ட பேசி எக்ஸ்பர்ட்ஸ்ட கேட்டு வாங்கினேன். மேபி எதில் தப்புன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரிலனா ஸ்கிப் பண்ணிடுங்க தாராளமாக. ரொம்ப போட்டு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லை. சரியா? எல்லாத்தையும் இந்த கொஸ்டினை கொடுத்துருக்கானா? அப்போ ஸ்மார்ட் கீடால கொடுத்துருக்கானா? டெக்ஸ்ட் புக்ல வந்திருக்கு, கெய்லிலையும் வந்திருக்கு. தெரியல. சரி, இதெல்லாம் பேர் யூஸ் பண்ணலாமான்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன், இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி நீங்க அந்த ஒரு மார்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஈஸி டாபிக்ஸ் நிறையா இருக்கு, அதை ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த கொஸ்டினுக்கு உட்காந்து நீங்க ஒரு 2 நிமிஷம் யோசிக்கிறீங்கன்னா பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த ஒரு 3 வேர்ட்ஸ் கொடுத்து அதை ஆல்பபெட்டை முன்னாடி மாத்துங்க பின்னாடி மாத்துங்க, அது எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. அதை போட்டு நீங்க மார்க் எடுத்துட்டு போயிடலாம். சரியா? ஒரு கைண்ட் சஜஷன். எஸ், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கன்சியூமர்ஸ் ஸ்டேட்மெண்ட். சிகரெட் கன்சியூமர்ஸ் merely 20% ஆஃப் டொபாக்கோ கன்சப்ஷன் இந்தியா. டொபாக்கோ கன்சப்ஷன், டொபாக்கோனா அந்த புகையிலை அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதில் அந்த புகையிலை கன்சியூம் பண்ணுறதுல 20% வந்து சிகரெட் கன்சியூம் பண்ணுறாங்க. என்னன்னா சிலாதிசம் மாதிரி. இது டோட்டல் டொபாக்கோ ப்ரொடியூஸ், டொபாக்கோ கன்சப்ஷன். அதில் ஜஸ்ட் 20% மட்டும் சிகரெட் யூஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் இவங்க எல்லாருமே என்ன யூஸ் பண்ணலாம்? மற்ற ஹார்ம்ஃபுல் திங்ஸ் இருக்குல்ல, ஹார்ம்ஃபுல் திங்ஸ், சாரி உங்களுக்கு அது புனிதமாக இருக்கலாம், எழுந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மற்ற திங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் அந்த என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் fewer than 50% of 200 million tobacco user consume cigarette. Fewer than 50% of 200 million tobacco user. அதான் இதே தான் இங்கேயும் சொல்ல வரான். 200 million people tobacco யூஸ் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப 15% கம்மியாக தான் சிகரெட் கன்சியூம் பண்ணுறாங்க. எஸ், yet this 15% contribute. This 15 இந்த 15%, this 15% contribute nearly 90% of tax revenue from to the end consumer from tobacco sector. Simple, yeah.
இல்லை அப்படி வேணாம். டொபாக்கோ 100% இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் டொபாக்கோ அந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து இதில் 15% மட்டும்தான் சிகரெட் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இந்த 15% சிகரெட் யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட இருந்து மட்டுமே 100மே யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு டேக்ஸ் வரும்? 100% டேக்ஸ் வரும்ல. இந்த 100% டேக்ல 90% ஆஃப் டேக்ஸ் பார்த்தா இந்த 50% சிகரெட்ஸ் யூஸ் பண்ணவங்க தான் வந்திருக்கும். அப்போ இந்த 50 இதுல இருந்து இன்டெரக்டா என்ன வருதுன்னா, இந்த 15% சிகரெட் யூஸ் பண்றதுக்கு டேக்ஸ் ஹை when compared to that remaining 85% tobacco users. கிளியரா? இந்த விஷயம் கிளியரா? ஸ்டேட்மெண்ட் படி இது கிளியரா? எஸ். திஸ் புனிட்டிவ்னா என்ன? நான் ஏதோ ஒன்று பார்த்தேன், ஹைன்னு. இந்த ஹை சிகரெட் டாக்ஸேஷன் regime has kept the tax base narrow and reducing the tax will expand this base. ஓகே, இதில் என்ன இந்த லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் இந்த சிகரெட்டோட வந்து சிகரெட்ல பார்த்தா 15% யூஸ் பண்றாங்க, அதுவே டோட்டலில் கம்பேர் பண்ணுறப்போ 90% டேக்ஸ் வந்துச்சு. இன்னும் நம்ம இந்த சிகரெட்ல கொஞ்சம் டேக்ஸை குறைச்சா இந்த 85%ல இன்னும் 20% இங்கே வர சான்ஸ் இருக்கா? அப்போ இந்த 90%ன்றது இன்னும் 95% அளவுக்கு போகலாமா? டேக்ஸ் அவங்க வந்து பணம் டேக்ஸ் அதிகமாகிறதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்கான். இது புரிஞ்சுல? இதுக்கு அசம்ஷன் கேட்குறான். which one of the following assumption best blaster that reducing duties will expand the tax base? டேக்ஸை கம்மி பண்ணும். தட் மீன்ஸ் என்ன? டேக்ஸ் பேஸ் இப்போ 18% சிகரெட்டுக்கு டேக்ஸ் போட்டிருக்கானா, அதை 15% போட்டா மற்ற டொபாக்கோ யூஸ் பண்றவங்க இதை யூஸ் பண்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்கா? அப்போ இன்னும் கொஞ்சம் இன்கம் அதிகமாகுமா கவர்மெண்ட்டுக்கு? எந்த அசம்ஷன் இந்த இது கரெக்டாக இருக்கும்னு கேட்குறான். படிப்போமா? சிகரெட் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் ஹாஸ் டிசைட் டு இண்டல்ஜ் அண்ட் அக்ரெசிவ் ப்ரொமோஷன். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, பிகாஸ் நமக்கு டேக்ஸ் பற்றி பேசியிருக்கான். ஸோ அது வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட், தேர் இஸ் எ லைக்லிஹுட் தட் டொபாக்கோ கன்சியூமர் வில் ஷிஃப்ட் டு சிகரெட். ஏன்னா இது பச்சையா தெரியுது இதுதான் வரும்னு. ஏன்னா சிகரெட்டை வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் சிகரெட்டை கன்சியூம் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஆசைப்படுது. ஏன்னா அதுக்கு தான் அதிக டேக்ஸ் வருது. இது சிம்பிள், மேக் இட் சிம்பிள். புனிட்டிவ்னா பனிஷபிளா? அப்படியா? நான் புனிட்டிவ்னா அந்த ஏதோ வேற மீன்லமா பார்த்தேன். ஓகே ஜெர்லின் மேம் இருக்கட்டும். பட் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. எந்த கன்ஃபியூஷன் கைஸ்? கிளியரா தெளிவா புரிஞ்சுல? இந்த கொஸ்டின் ஈஸி, புரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின், நல்ல கொஸ்டின்மே கூட. ஏன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல கொஸ்டின் தாயா. ஒரு என்ன சொல் டிஐ யோசிக்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிறாங்கல்ல. நல்ல கொஸ்டின் தான். கொஸ்டின் படி நல்ல கொஸ்டின், நமக்கு மார்க் படிக்கு பார்த்தா நல்ல கொஸ்டின் இல்லை. கிளியரா மக்களே? அது நம்ம பிரச்சனை, கவர்மெண்ட்டுக்கு காசு வருது. அண்ட் ஓகேப்பா மக்களே, நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா சரவணகுமார் _SK13 இதான்ப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஐடி. இதில் கான்டாக்ட் பண்ணுங்க சரியா? ஏதாவது டவுட்டு கிளாரிஃபை பண்ணணும், மோட்டிவேஷன் வேணும்னா இந்த இன்ஸ்டா இல்லை டெலிகிராம் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரியா? ஓகே கைஸ், எஸ் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், 15 கொஸ்டின் பார்த்து முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? ஏன்னா டைம் 11 ஆயிடுச்சு. ஒரு 11:15 வரை பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே இன்புட் அவுட்புட். Come on fast. இன்சஸ்ட் ரெயின். இன்சஸ்ட் ரெயின்னா என்னப்பா? இதுக்கு என்னப்பா மீனிங்? இன்சஸ்ட்னா எனக்கு தெரிஞ்ச ஹை ரெயின், ஹெவி ரெயின். இன்சஸ்ட் ரெயின் ஃபார் த பாஸ்ட் செவரல் டேஸ் has caused the problem of overflowing and flood as the riverbed in full of slit and mud. Okay, the incident created a lot of damage and disruption in Andhra Pradesh. Okay, at least 6 districts in the state have been hit severe disruption and nearly 450 villages have been affected by floods and 100 of kilometers of roads are damaged. மழை பயங்கரமாக பெஞ்சிருக்கு ஆந்திர பிரதேசில். அதனால நிறைய ப்ராப்ளங்கள்ஸ் வந்திருக்கு. அதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்
ஆன்சர் இடைவிடாத. ஓகே, இடைவிடாத மழையா அது பேரு. ஓகே, எஸ். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பார்ப்போமா. பீப்புள் ரெசிடிங் நியர் த ரிவர் ஷுட் பி ஷிஃப்டட் டு த சேஃபர் பிளேஸ். ஏன்னா இது பண்ணுவாங்க, இந்த பேரிடர் மீட்பு குழு அப்படின்னு நியூஸ்லாம் வரும்ல, அவங்க வந்து வேற பிளேஸ்க்கு மாற்றுவாங்க, ஒரு கேம்ப் மாதிரி செட் பண்ணி. இது கண்டிப்பாக நடக்கணும். நெக்ஸ்ட், த ஸ்லிட் அண்ட் மட் ஃப்ரம் த ரிவர் பேஸ் ஷுட் பி கிளீன் இமீடியட்லி ஆஃப்டர். வாட்டர் லெவல் குறைஞ்சதுக்கப்புறம் இது ரெண்டையும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுவும் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட், த அஃபெக்டட் பீப்புள் ஷுட் பி ப்ரொவைடட் வித் ரிலீஃப். எஸ், ரிலீஃப் நிவாரண பொருட்கள், சாப்பாடு, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்கணும்னு சொல்லிடுறான். ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் இ. பரவாயில்லையே, எல்லாருமே இ போட்டிருக்கீங்க. ஒருத்தர் மட்டும் சி போட்டிருக்காரு. 1 and 2 ஃபாலோ. ஃபர்ஸ்ட் ஒன்றும் வருவியா? ஓகே ஓகே, எஸ், ஆல் கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆப்ஷன் இ தான். 14th கொஸ்டின். The conclusion drawn in the first sentence depend on which of the following assumption. Assumption கேட்டிருக்கான். கன்க்ளூஷனால கன்க்ளூஷன் பார்க்காதீங்க, அசம்ஷன். எஸ், NDRF டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டா என்னமோன்னு சொல்லுவாங்க, அது தெரில. எஸ், ஸ்டேட்மெண்ட் படிப்புமா. இஃப் ஹைவே வேர் ரெஸ்ட்ரிக்ட். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஆன்சர் போடுங்க ஃபாஸ்ட். If the highway were restricted to cars and only those who truck with less than 8 capacity, most of the truck traffic would be forced to run outside the highway. Such a reduction in the amount of truck traffic would reduce the risk of collision. இதுவும் பார்த்துருக்கோம். எஸ் எஸ், இதுவும் பார்த்துருக்கோம். அப்போ லைவ் அட்டன் பண்ண பாருங்கப்பா, டெய்லி லைவ் அட்டன் பண்ணுங்கப்பா. லைவ்லேயே நான் எவ்வளோ தரமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. மெயின்ஸுக்கு இவ்வளோ எங்கேஜாகவும் ஜாலியாகவும் கன்சிஸ்டண்டாகவும் எங்கே கண்டென்ட் கிடைக்கும்னு தெரில. கிடைக்காத யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸா? ஓகே மேம், ஓகே மேம். ஜெர்லின் மேம் கரண்ட் அஃபேர்ஸ் நடத்த ஆரம்பிச்சிங்களா? ஓகே ஓகே, இந்த கொஸ்டினுக்கு வாங்க. ஓடிட்டாங்க, 50 பேர் ஓடிட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே தாங்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, கமெண்ட் ஃபாஸ்ட். எஸ், இதில் அசம்ஷன் கேட்குறான். the road outside highway would be convenient as highway for most of the truck driver. போட முடியும், most of the truck driver போட முடியும். பிகாஸ் நமக்கு இந்த less than 8 என்ற வேர்ட் கொடுத்துருக்கான். ஓகே, most of the road outside highway are not ready to. இதுவும் சொல்லணும், பிகாஸ் அவன் போகணும்னு சொல்கிறான், இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறான். ஸோ இதுவும் அசம்ஷன் வராது. நெக்ஸ்ட், most truck that are currently running in the highway have capacity more than 8 ton. ஆப்ஷன் சி. இது கரெக்ட். இதெல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் போட்டு போயிடலாம். பிகாஸ் இவன் பாருங்களேன், லெஸ் தென் 8 டன்னும் காருக்கும் தான் ஹைவே கொடுக்கணும். ரிமைனிங் பார்த்தா அவுட் சைடு போகணும். அப்படி போனால் கொலாஷன், தட் மீன்ஸ் டிராஃபிக் அந்த ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும்னு சொல்லியிருக்கான். இங்கே பாருங்க, ஏன் இப்படி ஒரு சொல்யூஷன் அவன் எடுக்கிறான்? ஏன் இந்த சொல்யூஷன் எடுக்கிறான்? பிகாஸ் ஆக்சிடென்ட் அதிகமாகுது. மோர் தென் 8 டன் ட்ரக்கு பார்த்தா ஹைவேலே போகுது. ஸோ இதோட அசம்ஷன் இது கரெக்டு தானே? மோஸ்ட் ஆஃப் த கரண்ட்லி ரன்னிங் இன் த ஹைவே ஹாவ் மோர் தென் 8 tons. கிளியரா? இப்படி இருக்கனால தான் அவன் ஒரு ப்ராப்ளம் எழுதினான். ஸோ அசம்ஷன் வந்து என்ன இருக்கோ அதுக்கான அசம்ஷன். கிளியரா? ஓகே கைஸ், ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் சி. எஸ், 15th கொஸ்டின். இதுவுமே நம்ம பார்த்த கொஸ்டின். இது கொஞ்சம் ஒரு யோசிக்க வேண்டிய கொஸ்டின். இதை ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிறீங்களா அந்த கொஸ்டினை? எஸ் கைஸ், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டு, எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொண்டு வாங்க, இல்லை இந்த மாதிரி மெமரி பேஸ் கொஸ்டின் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை பர்சனலாக பேசணும்னா வந்து மீன்ஸ் வேற எதுவும் அனுப்பிச்சாதீங்க. இப்போ கொஸ்டின் அனுப்பிச்சு சால்வ் பண்ணி கொடுங்கன்னு. மோட்டிவேஷன் அந்த மாதிரி ஃபேக்டர் சொல்கிறேன். சரவணகுமார் _SK13 இதான் பையனோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஐடி. இது ரெண்டுலையும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன சும்மா போட்டுக்கிட்டு ஆகுன்ற மாதிரி எதுவும் வேணாம். ரீசனபிளாக இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்க. அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம், நாளைக்கு என்ன செஷன்றது இன்ஸ்டா ஸ்டோரியில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு இது ஹோம்ஒர்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கமெண்ட்ஸில் போடுங்க, சரியா? ரிமைனிங் கொஸ்டின்ஸை நாளைக்கு செஷனில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, செஷன் நல்லா இருந்தா லைக்கு ஃபயரை போட்டு விட்டு அப்படியே காலி பண்ணிடலாமா?
படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம், சரியா? ஓகே guys, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நாளைக்கும் வந்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் நமக்கு டெலிகிராம் இருக்கா சார்? பிகாஸ் ஐ டோன்ட் ஹவ் இன்ஸ்டா. எல்லாமே இருக்கியா? டெலிகிராமும் அதான், இன்ஸ்டாகிராமும் அதான். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பரவாயில்ல போடுங்க.